அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இல்லற இன்பம் கிடைக்காத ஜாதக அமைப்பு சொல்கிறேன். கருத்தில் கொண்டு விழிப்புணர்வோடு பயன்படுத்துங்க. ஒரு ஜாதகத்தில் 7 கூடிய கிரகம் லான் போட்டு லக்கணும். அங்கேருந்து 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்து கிரகம், அதாவது அதனுடைய அதிபதி 8இல் மறைந்தாலும், அதாவது 8இல் இருந்தாலும், 8ன்றது மறைவிடும். அப்படி பிறக்கும்போது அந்த ஜாதகரும் அவருக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் தலையாய் இன்பங்களை அந்த ஜாதகர் இழந்துடுவார். அதே போல கோச்சார ரீதியாக 7 கூடியவர் 8இல் இருக்கும் நேரத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமண வாழ்க்கையும் அந்த ஜாதகருக்கு இன்பத்தை தராது. எனவே திருமண நேரத்தை பார்த்து அவசரம் இல்லாமல் நிதானமாக இந்த திருமண அமைப்பை பெற வேணும். அதே போல் இந்த ஆண்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. பெண்களுக்கு விதிவிலக்கு. பெண்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்தால் இருவருடைய வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. ஆணுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்தால் அவங்களுக்கு பிரிவினையும் மன கஷ்டங்களும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நடைமுறையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. அதனால் திருமணம் அமைக்கக்குள்ள ஆண் நட்சத்திரம் வருதா பெண் நட்சத்திரம் வருதா அதையும் பார்க்கணும். அதே போல் 7 கூடியவர் 8இல் இருக்கிறாரான்னு பார்க்கணும். கோச்சார ரீதியாக இதெல்லாம் மிக மிக முக்கியம். இதெல்லாம் பார்த்து அமைத்தால்தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.